நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்த ஆயுஷ் மாத்ரே அப்புறமா டெவால்ட் பிரூவிஸ் அடுத்த வருஷமே சிஎஸ்கேல இருப்பாங்களா? இல்லைன்னா வேற டீமுக்கு ட்ரேட் ஆகி போயிடுவாங்களா? ஒரு மிகப்பெரிய அப்டேட் கைஸ். ஆயுஷ் மாத்ரே அதுக்கப்புறமா டெவால்ட் பிரூவிஸுக்கு மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட் அப்ரோச் வச்சிருக்காங்களாமா. என்ன நடக்குது? ஆயுஷ் மாத்ரே அண்ட் டெவால்ட் பிரூவிஸ் ட்ரேட் ஆகி போயிடுவாங்களா மும்பை இந்தியன்ஸுக்கு? அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. ஆஷ்னா ரிட்டையர்மெண்ட் எடுத்திருக்காரு. ஆஷ்னா அதுக்கப்புறமா சிஎஸ்கே கூட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துலாம். ஸோ ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ் ஃபஸ்ட்டாக சாம் கரன் தரமான பர்ஃபார்மன்ஸ் கைஸ். 100 டோர்னமெண்ட்டில் மேட்ச் ஆன் மேட்ச் பேட்டிங் தரமாக விளையாடிருக்காரு. போலிங்குமே செமையாக போட்டிருக்கிறாரு. அண்ட் கைஸ் ருத்துராஜ் கைக்வாட் தரமான ஒரு கம்பேக்கை போட்டு செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 133 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஓகே கைஸ் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்மளோட ஆஷ்னா டு சிஎஸ்கே ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஷ்னா ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறாரு. அன்எக்ஸ்பெக்டட் த கைஸ் இது. பிகாஸ் அவர் ரீட்டைன் ஆவார், ரிலீஸ் ஆகிடுவார், ட்ரேட் ஆகிடுவார் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் கைஸ் இங்கே ஒரு கிளாரிஃபை ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவர்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. லைக் உங்களை நாங்கள் ரிலீஸ் தான் பண்ண போகிறோம், ரீட்டைன் பண்ண முடியாது, ஆப்ஷன்லையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால தான் ஆஷ்னா நம்ம ரிட்டையர் ஆகத்தாரோ ஆறோம், லைக் இங்கே ரிட்டையர் ஆகிடலாம், நம்மளுடைய ஊர் சென்னை, இங்கே ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ இங்கே வந்து கிளாரிஃபை ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்னாக்கும் சிஎஸ்கேக்கும் இப்போது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அவர் இந்த மாதிரி சஞ்சு விஷயம் இருக்கட்டும் அண்ட் பிரவிஸ் விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா சிஎஸ்கே இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டு விட்டுருக்காங்க. அண்ட் இதில் எல்லாம் கிளாரிஃபை ஆகிறது கண்டிப்பாக சிஎஸ்கேக்கும் ஆஷ்னாக்கும் எதுவும் ஒத்து போகல, ப்ராப்ளம் நடந்திருக்கு. அதனால தான் இவர் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், பிரவிஸ் பற்றி இந்த மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நடந்திருக்கு. பட் கைஸ் ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் தான். என்ன சொன்னாலுமே சிஎஸ்கேக்கு 2011 அண்ட் 2010 ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கான மெயின் ரீசனாக இருந்தார் ஆஷ்னா. அண்ட் ஹாப்பி குட் ரிட்டையர்மெண்ட் ஆஷ்னா. பட் கைஸ் இங்கே ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய பர்ஸுக்கு 9.75 crores ஆட் ஆக போகுது. அதனால தான் அவரே சொல்லிட்டார் போல இருக்க, லைக் 30 crores வச்சுட்டு போக போகிறாங்க இந்த வருஷம் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே கைஸ் இதுதான் இருந்தது ஆஷ்னா பற்றி. அண்ட் கைஸ் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய ட்ரேட் விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கைஸ் இது அன்எக்ஸ்பெக்டட் ட்ரேட் விஷயம் இது. அண்ட் இதை நீங்கள் ட்ரேட் ரூமர் அப்படின்னு சொல்ல முடியாது கைஸ். பிகாஸ் இதே மாதிரி தான் பத்திரனுக்கு ட்ரேட் அப்ரோச் வச்சுருந்தாங்க. லைக் பாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும், லைக் பத்திரனா லாயலிட்டி தான் மேட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன கைஸ் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் கிட்ட வந்து ட்ரேட் அப்ரோச் வைக்க மாட்டாங்க, டைரெக்டாக பிளேயர் கிட்டே போய் ட்ரேட் அப்ரோச் வச்சுடுவாங்க. அது இல்லீகல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எஸ் கைஸ் அது இல்லீகல் தான். பட் மும்பை இந்தியன்ஸ் பண்ணுவாங்க. இப்போது மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. பிகாஸ் நாங்கள் சஞ்சு ட்ரேட் பண்ணது எப்போ அப்படின்னா அவரே விருப்பப்பட்டு வெளியில் வரார் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது மட்டும்தான். பட் எங்கள் டீம்லேருந்து பிரவிஸாக இருக்கட்டும் மாத்திரையாக இருக்கட்டும் விருப்பப்பட்டு வெளியில் வரல. பட் என்ன இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் பண்ணுற விஷயம் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க கைஸ். பட் இன்னொரு பயம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரேடில் காலை வச்சாங்கன்னா வெளியே எடுக்காமல் விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இப்போ பெரிய பயம். ஸோ அதுதான் நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக கைஸ் பிரவிஸ் இந்த ட்ரேட் அப்ரோச்சை அக்செப்ட் பண்ணுவாரா ரிஜெக்ட் பண்ணுவாரா? பிகாஸ் கைஸ் இந்த ட்ரேட் அப்ரோச் டைரெக்டாக பிளேயர்ஸ் கிட்ட போகிறதுக்கான 100% சான்ஸ் இருக்குது. அவங்க டீம் கிட்டலாம் ட்ரேட் அப்ரோச் வைக்க மாட்டாங்க. ஓகே பிரவிஸ் இந்த ட்ரேட் அப்ரோச்சை எடுத்துக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கைஸ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டார். பிகாஸ் கைஸ் உங்களுக்கே தெரியும், லைக் டெல்லி கேபிட்டல்ஸுமே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சைன் பண்ணும்போது பிரவிஸை கூப்பிட்டாங்க, அப்போ வரல பிரவிஸ். அண்ட் நிறைய டீம்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பிரவிஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லி. பட் அப்போ போகாத பிரவிஸ் சிஎஸ்கே சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொன்ன பிரவிஸ் சிஎஸ்கே அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண வச்சாங்க. சிஎஸ்கேல வந்து விளையாடுறதுக்கு அப்புறமா அவருக்கு இந்த மாதிரி எல்லா இன்டர்நேஷ்னல் எல்லா சான்சஸுக்குமே கிடைச்சி, ஓடியாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே டெபியூ பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு. ஒரு லாயலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுவார் வந்து கண்டிப்பாக நான் மும்பைக்கு போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது கைஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே டெவால்ட் பிரவிஸ் இந்த ட்ரேடை ரிஜெக்ட் பண்ணி போட்டுவிடுவார் கண்டிப்பாக. 0.01% இந்த ட்ரேடு மேலே அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டார். எஸ் உங்கள் எவ்வளோ கோடி வேணாலும் அண்டர் த டேபிள் கொடுத்தாலுமே பிரவிஸ் போக மாட்டார் கைஸ். ஓகே பிரவிஸ் தான் ஓகே. பட் ஆயுஷ் மாத்திரை தான் கைஸ் கொஞ்சம் சிக்கல் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஆயுஷ் மாத்திரைக்கு ட்ரேட் அப்ரோச் வைக்க சொல்லியிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் இல்லை கைஸ், ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரா லைக் ஆயுஷ் மாத்திரை எப்படியாச்சும் பண்ணி எங்கள் டீமில் எடுத்துன்னு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஆயுஷ் மாத்திரை தான் அந்த ஸ்லாட்டை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாரு. லைக் மினி ரோஹித் சர்மா மாதிரி விளையாடுறாரு அவர் இருக்கும் போது இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கைஸ். பட் சேம் கைஸ் ஆயுஷ் மாத்திரை கேஸ்லுமே லைக் அவருமே லாயலிட்டி
லாயல்ட்டியை மெயின்டைன் பண்ணுவார். பிகாஸ் சிஎஸ்கேல வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவர் எஸ்டாப்ளிஷ் ஆனார், தரமாக விளையாடினார். சிஎஸ்கேலேருந்து ஒரு பேர் வெளியில் தெரிய வந்துச்சு. அதனால இந்தியா அண்டர் 19 லீட் பண்ணார். அண்ட் நிறைய சைடில் பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஃபியூச்சர் இந்தியன் கேப்டனாக பார்த்துக்கிறாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் சிஎஸ்கே இருக்கும்போது ஆயுஷ் மாத்திரமே அந்த லாயல்ட்டியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண போகிறதா கைஸ். ஓகே, சில பேர் சொல்ல லைக் அவருடைய ஐடல் ஆயுஷ் மாத்திரைக்கு ரோஹித் சர்மானா ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் சொன்னார், அதனால அவர் போயிட போகிறார் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக போகிறதான வாய்ப்பே கிடையாது கைஸ். பிகாஸ் சிஎஸ்கே கூட ஒரு சமயம் ஜெல்லாக இருக்கிறார். அண்ட் அவர் பார்க்கும்போது இந்த மாதிரி மனுஷன் அப்படின்னு தெரியவே தெரியாது கைஸ். பட் ஆயுஷ் மாத்திரமே போக மாட்டார் கைஸ். 0.011% இவருமே எம்ஐயோடைய ட்ரேடை ரிஜெக்ட் பண்ணி போட்டுடுவார். இப்படி இருக்கும்போது ரெண்டு பிளேயருமே ட்ரேட் ஆகிறதுனா வாய்ப்பே கிடையாது கைஸ். பட் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் எங்காச்சும் ஐபிஎல் ரூல்ஸில் சேஞ்ச் பண்ண வைக்க முடியும். பிகாஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் இன் பாஸ். உங்களுக்கே தெரியும் இந்த ரிட்டன்ஷனில் ஸோ அதிகமான ஸ்லாட் வேணும் அப்படின்னு சொல்லி ரிட்டன்ஷனை லேட் அனௌன்ஸ் பண்ண வச்சாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் சைன் பண்ண இருக்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ரிட்டைனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா சிஎஸ்கே அங்கே மாட்டிக்க போகிறாங்க கைஸ். பட் கைஸ் இதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு தான் தோணுது. ஜஸ்ட் ஒரு ட்ரேட் டாக்காக கூட பண்ணியிருக்கலாம், வேணும்னா கொடுங்க இல்லைனா விட்டுடலாம் இந்த ட்ரேட் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். பட் கைஸ் சிஎஸ்கே எதுக்கோ பிரவிஸ் அண்ட் மாத்திரை கூட பேசி வச்சுக்கணும். லைக் நாங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கம்மியான சேலரி ஸ்லாபில் தான் ரீட்டைன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த மெகா ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு ஹை சேலரி ஸ்லாப்லேயே ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே இப்போவே பேசி வச்சுக்கிட்டா நான் ரெண்டு பிளேயருமே சேஃப் ஜோனுக்கு போயிடுவாங்க கைஸ். அப்படி சிஎஸ்கே இவ்வளோ நேரத்தில் பண்ணியிருக்கணும், பண்ணலன்னா இப்போச்சும் பண்ணிக்கோங்க சிஎஸ்கே. அண்ட் கைஸ் அண்ட் கம்ப்ளீட் இன்வால்மெண்ட் கூட இருக்கணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட லைக் சேட்டில் இருக்கணும். எஸ் அதை சிஎஸ்கே பண்ணுவாங்க. மைக் அசி பேட்டிங் கோச் அப்படி இருக்கும்போது இந்த ட்ரேடெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது கைஸ். அண்ட் இது ட்ரேட் ரூமராக கூட இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது கைஸ். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு அன்ட்ரஸ்டபிளான ஆர்டிகல்ஸ், எந்தவுமே ஒரு பெரிய பெரிய ஆர்டிகல்ஸில் இதை பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு இருக்கும்போது இந்த ட்ரேட் ரூமராக இருந்தால் நல்லது கைஸ். அண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கைஸ்? இந்த ட்ரேட் உண்மையிலுமே நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.